மரியாதைக்குரியவர்களே, இப்போது மே மாதம். பொதுவாக ஏப்ரல் மே மாதம் கோடை காலம். வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சில வருடங்களாக அந்த வெயில் காலம் என்பது ஜூன் ஜூலை வரையும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரையிலேயும் வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று நமக்கு வானிலை மையங்கள் அதிர்ச்சி தகவலை தந்து கொண்டிருக்கிறது. சூரியன் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாட்டில் திருச்சியிலே அதிகபட்சமாக 40.5 டிகிரி செல்சியஸ் வெயில் அளவு, அதாவது கிட்டத்தட்ட 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தாக்கி இருக்கிறது. ஒரு மனித உடல் 36 37 தான் நார்மலான அளவு, அந்த உஷ்ணத்தின் அளவு. 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக சென்றால் அது அவனுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஹீட் வேவ் லெவல் 40 டிகிரி செல்சியஸ் தாண்டிவிட்டது என்றால் அவனுக்கு அதிக வெப்பம் என்று அர்த்தம். 40.5 டிகிரி செல்சியஸை விட அதிகமான வெப்பம் இருந்தால் அது கடும் வெப்பம் என்று சொல்வார்கள். ஆக திருச்சியிலே 104 105 டிகிரி வெயில் நேற்று அடித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் பாண்டா பகுதியிலே நேற்று 47.6 டிகிரி செல்சியஸ் வெயில் அடித்திருக்கிறது. திருச்சியிலே 40, உத்தரப்பிரதேசத்தில் 47.6 டிகிரி செல்சியஸ் நேற்று பதிவான அந்த அளவுதான் உலகத்திலேயே அதிக வெப்பமான அளவாக நேற்றைக்கு பதிவானது. உலகிலேயே பொதுவாக அதிக வெப்பம் என்பது சவுதி அரேபியா, சூடான், அதே போல இந்தியாவினுடைய தெற்கு பகுதி, மத்திய பகுதிகளில் அதிகமான வெப்ப அளவு இருக்கும். ஆஸ்திரேலியாவுடைய பாலைவன பகுதியிலேயும் வெப்பம் அதிகமாக இருக்கும். குறைந்த வெப்ப அளவு என்பது நார்வே, ஸ்வீடன், அதே போல கனடா போன்ற நாடுகளிலே குறைவான வெப்பநிலை பதிவாகும். இந்த வெயில் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். 3 4 லிட்டர், அதை விட அதிகமாக தண்ணீர் குடிச்சாலும் தப்பில்லை. அதே போல ORS என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரோலைட் பவுடரை தண்ணீரை கலந்து குடிக்கணும். அதே போல காலையில 11 மணிலிருந்து 3 மணி வரையிலையும் வெளியில எங்கேயும் செல்ல வேண்டாம். அடுத்து லைட் கலரான ஆடைகளை, அதே போல காட்டன் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக. அதே போல தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும். வெளியே போகும்போது தொப்பி போட்டுக்கணும். நம்ம பள்ளியாசலுக்கு வந்தா தான் தொப்பி போடுறோம், ஆனா தலையை மறைக்கிறது வெயிலிருந்து கொஞ்சம் பாதுகாக்கும். குடை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர், மோர், எலுமிச்சை சர்பத், நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நம்ம குடிக்கணும். அடிக்கடி குளிர்ந்த நீர்ல நம்ம குளிக்க வேண்டும். இந்த வெயிலின் தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் நோய் அதிகமான பேர்களுக்கு ஏற்படுகிறது. அதனுடைய அறிகுறி தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், தோல் சூடு, வியர்வை குறைவாக இருப்பது, இதய துடிப்பு வேகமாக அடிப்பது, இதுவெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் நோயினுடைய அறிகுறிகள். அவர்களை உடனே நிழல் அல்லது குளிர்ந்த இடத்திற்கு மாற்ற வேண்டும். அவர்கள் மீது குளிர்ந்த நீர் தெளிக்க வேண்டும். ஈரத்துணியால் அவர்களை துடைக்க வேண்டும். அவர்களை காற்றோட்டமான பகுதிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும், அல்லது ஏசியிலே அவர்களை இருக்க வைக்கணும். அதே போல டைட்டான ஆடைகளை போட்டிருந்தால் அவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக. அவர்களுக்கு உடனே தண்ணீரை குளிப்பாட்ட வேண்டும். அவர்கள் மயக்கம் இல்லாமல் இருந்தால், மயக்கத்தில் இருந்தாங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணீரை தெளிக்கணும் அவங்க மேல. உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு ஹீட் ஸ்ட்ரோக் நோயினால பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பணி நேரத்தை நாம் கொஞ்சமாக வெயில் காலத்திலே மாற்றிக்கொள்ள வேண்டும். 6 10 மணி வரைக்கும், சாயந்தரம் 3 7 மணி வரைக்கும், அப்படியாக பணி நேரத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல 20 நிமிடம் அல்லது 30 நிமிடத்துக்கு ஒரு வரை தாகம் எடுத்தாலும் சரி, எடுக்காவிட்டாலும் சரி, தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர்ந்த நீர் குறித்து சொன்னார்கள். நீங்கள் வெயிலின் தாக்கத்தால் அந்த தாகத்திலே குடிக்கிற அந்த குளிர்ந்த நீர் இருக்கிறதே, இதை குறித்தும் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தண்ணீர் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை.
அடிக்கடி நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 5 அல்லது 10 நிமிடம் நம்முடைய வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அதிக காரம் உள்ள அதே போல எண்ணெய் உணவுகளை எல்லாம் தவிர்த்துக் கொள்வது, ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்த்துக் கொள்வது, கூல்ட்ரிங்க்ஸ்களை தவிர்த்துக் கொள்வது, இதெல்லாம் வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக உதவுகிற அறிவியல் பூர்வமான வழிகாட்டல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பது மரங்கள் அழிக்கப்படுவதுதான் காரணம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மழை குறைவு, அதனால் பூமி வெப்பமயமாகிறது. எங்கெல்லாம் காடுகள் இருக்கிறதோ அந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு வீடுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மரங்களை பார்ப்பது அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. மரங்கள் குறைவதால் மழை குறைந்து போகிறது. அதனால் பூமி வெப்பமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. பூமியை சரியாக உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் அந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். மரத்தை வெட்டுவது ஒரு குழப்பம். அப்படி அந்த பூமியை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், குழப்பத்தில் ஆக்கி அந்த பூமியை கெடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரங்களை வெட்டுவது தவறான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு மரத்தை நடுகிறான் அல்லது ஒரு செடியை நடுகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து மனிதனோ அல்லது விலங்கோ அல்லது பறவையோ சாப்பிட்டால் அது அவனுக்கு தர்மமாக போகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவனுக்கு தர்மம் செய்த நன்மையை பெற்றுத் தருகிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் இன்றைக்கு மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்றெல்லாம் அறிவிப்புகள் அரசாங்கத்தின் மூலமாக ஊக்குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் மரத்தை நடுங்கள் அல்லது செடியை நடுங்கள், அதன் மூலமாக வருகிற பழங்களை மனிதனோ மிருகங்களோ பறவைகளோ சாப்பிட்டால் அது உங்களுக்கு தர்மமாக போகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வார்த்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத் நாள் நெருக்கத்திலே உலகம் அழியப் போகிறது. அப்படி இருக்கிற நேரத்திலும் கூட ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு மரச்செடி இருந்தது என்றால், செடி இருந்தது என்று சொன்னால் அவன் அதை நெட்டு வைக்கட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தா போனவங்களை அடக்கிவிட்டு அவர்களுடைய தலைமாட்டிலே செடியை நடுவதை நாம் ஒரு வளமையான செயலாக செய்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு ஆன்மீக கண்ணோட்டத்தை நாம் பார்த்தாலும் கூட இதை நாம் அறிவியல் ரீதியாக அணுகிற போது அது ஆன்மீக கண்ணோட்டத்திலே அந்த செடி காய்ந்து போகிற வரையிலையும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். அதனால் அவனுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதையே நாம் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் என்று சொன்னால் மரத்தை நடுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நாம் இப்போது வெயில் தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறோம். ஒரு பக்கம் மரம் அடிக்கப்படுவது, மழை பொழியாதது, இதுதான் காரணம் என்று, பூமி வெப்பமாவதற்கு காரணம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எதையும் நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு தான் அணுக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, இறைவா அந்த சூட்டின் தாக்கத்தால் என்னிலே சில பகுதிகள் அப்படியே நானே சாப்பிட்டு விடுகிறேன். இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்வது என்று நரகம் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், கோடை காலத்திலே ஒரு மூச்சு விடும்படியும் அதே போல குளிர்காலத்திலே ஒரு மூச்சு விடும்படியும் அல்லாஹ் சொன்னான். நாம் பெறுகிற வெப்பத்தின் காரணமும் நாம் உணர்கிற குளிரின் காரணமும் அந்த நரகம் விட்ட மூச்சுதான் காரணம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப வெயில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நரகம் விட்ட மூச்சுதான், அதை தாங்க முடியாமல் தான் நாம் இருக்கிறோம் என்று அப்படி நாம் நம்முடைய கண்ணோட்டம் செல்ல வேண்டும். வெயிலின் தாக்கம் நமக்கு நரகத்தை நினைவுபடுத்த வேண்டும், மறுமையின் நினைவு நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு பூமியிலிருந்து சூரியன் 14,90,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது சூரியன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கியாமத் நாளிலே சூரியன் 1 மைல் தூரத்திலே இருக்கும். சூரியன் 1 மைல் தூரத்திலே இருக்கும். இன்றைக்கு 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சூரியன் 1 மைல் தூரத்தில் இருந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே அப்படி சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கிற போது அதனால் வருகிற வியர்வையில்
கரண்டைக்கால் வரையிலையும் வியர்வையில் மூழ்கி இருப்பவர்கள் இருப்பார்கள். அதே போல முட்டுக்கால் வரையிலையும் வியர்வையில மூழ்கி இருப்பவர்கள் இருப்பார்கள். அதே போல இடுப்பு வரை வியர்வையில மூழ்கி இருப்பவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய வாய் வரையிலையும் வியர்வையில மூழ்கி இருப்பவர்கள் இருப்பார்கள். அதற்கு மேலும் வியர்வையில் மூழ்கி இருப்பவர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 15 கோடி மைல்களுக்கு அப்பால், கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற இந்த சூரியனின் தாக்கத்தை நம்மால் தாங்க முடியவில்லையே. 1 மைல் தூரத்திலே சூரியன் இருந்தால் அதனுடைய தாக்கத்தை எப்படி நம்மால் தாங்க முடியும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நமக்கு இப்போது வெயிலின் தாக்கம் வருகிற போது நமக்கு அந்த நினைவு வர வேண்டும், நரகத்தின் நினைவு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல்நார் ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரக நெருப்பு இருக்கிறது, அது மிக கடினமானது. அதை நீங்கள் உணர்ந்தால் பல்யல்ஹகு கலீலா வல்யபுகு கஸீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இப்போது வெயிலின் தாக்கம் வரும்போது நமக்கு நரகத்தின் நினைவு வர வேண்டும். நரகம் இருக்கிறது, அதிலே யார் நுழைகிறானோ அவனை அது மௌத்தாக்கிவிடும். மௌத் என்று சொன்னால் அவன் மௌத்தாகவும் மாட்டான், உயிரோடு இருக்கவும் மாட்டான். திரும்ப திரும்ப உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் வாங்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை அது. அவனுக்கு வேதனை ஒருபோதும் குறைக்கப்படாது. அந்த நரக நெருப்பு பட்டால் அவனுடைய தோல் கரிந்து போய்விடும். பிறகு புதிதாக தோல் மாற்றப்படும். நரக நெருப்பு என்பது இருக்கிறது, நாம் இங்கே அனுபவிக்கிற நெருப்பை விட 70 மடங்கு அதிகம். அதனுடைய ஒரு துளி இந்த உலகத்திலே விழுந்தால் உலகமே அழிந்து போய்விடும். ஒரு துளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்தபோது சமைப்பதற்காக நெருப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் நரகத்திலிருந்து நெருப்பை எடுத்துச் செல்கிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு எடுத்துச் செல்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டான். ஒரு கொண்டை கடலை அளவு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதை நீங்கள் எடுத்து போனால் உலகமே அழிந்து போய்விடும் என்று சொன்னான் அல்லாஹ். இப்போ ஒரு அணு அளவு எடுத்துச் செல்கிறேன் என்றார்கள். அந்த ஒரு அணு அளவையும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடல்களிலேயும் 70 முறை முக்கச் செய்து அதற்கு பின்னால் அந்த நெருப்பை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். அப்படி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நெருப்பு இருக்கிறது, இதனுடைய ஒரு தீக்குச்சியினுடைய அந்த லேசான நெருப்பினுடைய இதை கூட, அந்த உணர்வை கூட நம்மால் தாங்க முடிவதில்லை என்றால் நரக நெருப்பு இதைவிட 70 மடங்கு அதிகமான சூடுடையது. அதை எப்படி தாங்க போகிறோம்? இன்றைக்கு வெயிலின் தாக்கத்தை நாம் உணர்கிற போது அது நரகத்தின் தாக்கம் தான் என்கிற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நரகத்திலே நாளை மறுமையிலே மிக மிக லேசான வேதனை என்றால் அது ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். அவனுடைய காலிலே அவர் செருப்பை அணிந்திருப்பார், அந்த நெருப்பாலான செருப்பை, அதன் மூலமாக அவருடைய மூளை உருகி போய்விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அவன் நினைத்துக் கொள்வான், எனக்குத்தான் இந்த வேதனை, கடுமையான வேதனை எனக்குத்தான் தரப்படுகிறது என்று நினைப்பான். ஆனால் எல்லோரை விட குறைவான வேதனை அவனுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், சொர்க்கவாதி என்று இந்த உலகத்திலே பெருமானாரால் சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்வார்கள், ஒரு அழைப்பாளர் வானத்திலிருந்து அழைக்கிறார் என்றால், ஐயுஹன்னாஸ் இன்னக்கும் தாஹிலூனல் ஜன்னா குல்லுக்கும் இல்லா ரஜுலன் வாஹிதா லகஃபஃப்து அன் அகூன ஹுவ, மனிதர்களே எல்லோரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அழைத்துவிட்டு ஒரே ஒரு மனிதரை தவிர என்று அந்த அழைப்பாளர் சொன்னார் என்றால், அந்த மனிதனாக, அந்த ஒரு மனிதனாக நான் இருப்பேனோ என்று பயப்படுவேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகத்திலேயே நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகம் குறித்து பயந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு அதிக உஷ்ணத்தை உணர்கிறோம், நமக்கு நரகத்தின் நினைவு வர வேண்டும். வெயில் தாங்க முடியாமல் நிழலை தேடி போகிறோம், ஏசி வேண்டும் என்று நாம் கேட்கிறோம், தேடி அலைகிறோம். நாளை மறுமையிலே 1 மைல் தொலைவிலே சூரியன் இருக்கும். இன்றைக்கு 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சூரிய வெப்பத்தையே தாங்க முடியவில்லை என்றால் 1 மைல் தொலைவில் இருக்கும் சூரிய வெப்பத்தை எப்படி நாம் தாங்க போகிறோம் என்கிற சிந்தனையை நாம் உள்ள வாங்கிக் கொள்ள வேண்டும். மறுமையிலே எங்கே நிழல் கிடைக்க போகிறது?
இன்றைக்கு நாம் நிழல் தேடி போகிறோம், ஏசியை தேடி போகிறோம். அந்த சூரிய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாம் எங்கே நிழல் தேடி போவோம்? அல்லாஹ் அப்போது 7 நபர்களுக்கு நிழல் தருவான். அந்த 7 நபர்களில் ஒருவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யகூனுன ஃபீ தில்லில் அர்ஷ் யௌமல் கியாமா ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். நாளை மறுமையிலே சூரிய வெப்பத்தை தாங்க முடியாமல் நிழல் தேடி மக்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு நிழல் தருவான். அந்த 7 நபர்களில் ஒரு மனிதர், அவரை குறித்து மாத்திரம் பேசுவோம். யார் என்றால், பள்ளியோடு வெளியே இருந்தாலும் கூட பள்ளிக்கு எப்போது செல்வோம், எப்போது பாங்கு சொல்வார்கள், தொழுகைக்கு போவோம் என்ற சிந்தனையிலே இருக்கிறானே அந்த மனிதன் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். பள்ளியோடு தொடர்பில்லாமல் இன்றைக்கு பலரும் துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு நாள் வந்து நானும் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி விட்டு போனால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்றால் யார்? அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹி. யார் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கிறார்களோ, அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து வாழ்கிறாரோ அவன்தான் முஸ்லிம். பேர் அப்துல் காதர் அப்துல்லா என்று இருந்தால் முஸ்லிம் அல்ல. அல்லாஹ் தொழுக வேண்டும் என்று சொன்னால் தொழ வேண்டும். அல்லாஹ் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது, அப்போதுதான் முஸ்லிம். மரியாதைக்குரிய பாவங்களில் எது பெரிய பாவம்? பாவங்கள் எது பெரிய பாவம்? வட்டி வாங்குவது, விபச்சாரம் செய்வது, இதெல்லாம் அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்கிறோம். அல்லாஹ் ஏவியதை செய்யாமல் இருப்பதுதான் பெரும் பாவம். நிறைய பேர் தொழுகாதவங்களை என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன பாவம் செய்யறேன், நான் வட்டி வாங்குறேன்னா, நான் விபச்சாரம் செய்யறேன்னா, என்ன திருடனா, நான் என்ன கொள்ளையடிக்கிறேன்னா என்று நிறைய பேர்கள் நான் என்ன பாவியா என்று கேட்கிறார்கள். உண்மையில் யார் அல்லாஹ் சொன்னதை செய்யவில்லையோ அவன்தான் பெரிய பாவி. அடுத்த கட்டம் தான் விபச்சாரம் செய்வது. அல்லாஹ் தடுத்ததை செய்பவன் அடுத்த கட்ட பாவி. ஏனென்றால் ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொன்னான், ஒரே ஒரு சஜ்தா தான், ஆதமுக்கு சஜ்தா செய் என்று அல்லாஹ் ஏவிய அந்த ஏவலை அவன் விட்டு விட்டான். கியாமத் நாள் வரையும் சபிக்கப்படுவனாக ஆனான். அல்லாஹ் தடுத்தது அவன் செய்யல, அல்லாஹ் ஏவியது அவன் செய்யல. அல்லாஹ் ஏவிய அந்த சஜ்தாவை செய்யவில்லை. அதனால தொழுகையும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை விடுவதுதான் பெரிய பாவம், பாவத்திலேயே பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சுபுகள் எல்லாம் பார்த்தா பள்ளிவாசல்கள்ல சப்புகள்ல ஆட்களையே காணும். நாயகம் சொன்னார்கள், யார் சுபு தொழுகிறானோ அவன் அல்லாவின் பொறுப்பிலே வந்து விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் நம்மை பாதுகாக்க. அப்படிப்பட்ட அந்த சுபுகு தொழுகை இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்படுகிறது. யார் சுபுகு தொழுகாமல் தூங்குகிறானோ அவனுடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட கடுமையான எச்சரிக்கை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய தொழுகையை விடுகிற ஒரு விஷயத்திலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவன் தொழுகை விட்டால் பெரும்பாவி, அவனை சிறை தண்டனை கொடுத்து தொழுகிற வரைக்கும் சிறை தண்டனை, அவனை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவன் பாவி, அவனை அரசாங்க அதிகாரிகள் தொழுக சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டும், மறுத்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவன் பாவி, தொழுகை விட்டவன் பெரும்பாவி, அவனை 3 நாள் அறிவுறுத்த வேண்டும் தொழுக சொல்லி, மறுத்தான் என்றால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யார் தொழுகை விடுகிறானோ அவன் காஃபிர், யார் தொழுகை விடுகிறானோ அவன் காஃபிர், அவன் தௌபா செய்யாவிட்டால், அவன் தொழுகாவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மரியாதைக்குரியவர்களே, நாம் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்தான் இந்த பூமியை குளிர்விக்க வேண்டும். இந்த வெயிலின் தாக்கத்தை உணர்கிற நமக்கு இது நரகத்தினுடைய உஷ்ணம்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் லுஹர் தொழுகையை வெயில் காலத்திலே லேட்டா தொழுவுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம லுஹர் தொழுகை எல்லா காலத்திலும் ஒரே நேரத்தில் வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையில் லுஹர் தொழுகை வெயில் காலத்துல 3 மணிக்கு தொழுகணும். 3 மணி 3:30 மணிக்கு லுஹர் தொழுகணும். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் உணர்கிற உஷ்ணத்தின் தாக்கம் இருக்கிறது, அது நரக நெருப்பின் தாக்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படி அந்த லுஹர் தொழுகையை பிற்படுத்தி நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
எனவே மரியாதைக்குரிய நாம் உஷ்ணத்தை, வெயிலுடைய உஷ்ணத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நரகத்தின் நினைவு வர வேண்டும். அந்த இன்றைக்கு 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சூரியனின் தாக்கத்தை நம்மால் தாங்க முடியவில்லையே, 1 மைல் தூரத்தில் இருக்கிற சூரியனுடைய தாக்கத்தை எப்படி தாங்க போகிறோம்? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய நிழல்ல யார் இருப்பார் என்று சொன்னால், யார் வெளியிலே வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், எந்த விஷயங்கள்ல பிஸியாக இருந்தாலும் கூட எப்போது பாங்கு சொல்லிவிட்டார்களோ அப்போது தொழுகச் செல்ல வேண்டும் என்கிற உணர்வுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல நிழல் தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கி நாம் அதை கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய அந்த தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். இந்த உஷ்ணத்தின் தாக்கம் நரகத்தின் தாக்கமாக இருக்கிறது. அந்த நரகத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரசூல் ஏவிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே விடாமல் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம நேருக்கு அந்த நட்பாக்கியத்தை நிலவுவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.